ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு அதிரடியான ஜோதிட தாள்களையும் ஒரு முக்கியமான ஆன்மீக தாள்களையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றியது பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். எதை பற்றியது பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. 2026 ஆண்டில் பல சம்பவங்கள் நடக்க இருக்குது. நிறைய கிரக மாற்றங்கள், நிறைய ஆன்மீக சம்மந்தப்பட்ட நாட்கள், நிறைய வானியல் சம்மந்தப்பட்ட நாட்கள், இந்த மாதிரி நிறைய நடக்க இருக்குது. அதில் அப்பப்போ சிலது நடந்துகிட்டே வருது. அந்த வகையில் இப்போ அடுத்து ஒரு வானிய நிகழ்வானது நடக்க இருக்குது. அது என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா, மார்ச்சுடைய 3ஆம் நாள் அன்னைக்கு, தமிழ் மாதம் மாசியுடைய 19ஆம் நாள் கிழமை அன்னைக்கு, செவ்வாய்க்கிழமை. இந்த அன்னைக்கு நிறைஞ்ச மாசி மாத பௌர்ணமி. இந்த அன்னைக்கு தான் இந்த ஆண்டில் வானியலில் ஒரு முக்கியமான நிகழ்வு நடக்க இருக்கு. அது என்ன நிகழ்வுனா கிரகணம். கிரகணம் இப்போ தானே நடந்தது சமீபத்தில் அப்படின்ட்டு நீங்கள் எல்லாருமே கேட்பீங்க. சமீபத்தில் நடந்த கிரகணத்தை தொடர்ந்து அடுத்து ஒரு கூட்டு கிரகணமானது இப்போ நடக்க இருக்கு. அது என்ன கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழு சந்திர கிரகணம் தான் நடக்க இருக்கு. இந்த சந்திர கிரகணம் நடக்கிறதுனால இதனுடைய பாதிப்பு ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஏற்படும். அதன் பாதிப்பு மிதுனம் ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி ஏற்படும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மிதுனம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு கிரகணம் நடக்கிறதுடைய பாதிப்பை பற்றி தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. ஆக்சுவலி இந்த கிரகணம் நடக்கும்போது கிரகண தோஷமானது ஏற்படுகிறது. இந்த கிரகண தோஷத்திலிருந்து தப்பிப்பதற்கு சில பரிகாரங்கள் செய்ய வேண்டும். அது என்ன பரிகாரம், அதை எப்படி செய்யணும், அதை செய்கிறதுனால கிரகண தோஷம் போகுமா அப்படிங்கிறதையும் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதையும் இந்த வீடியோவில் மிதுன ராசிக்காரங்க தெரிஞ்சு பயன் பெறுங்க. முதல்ல கிரகணம் நடக்கிறது எப்பங்கிறத தெளிவாக சொல்லிடுறேன். ஸோ சூரியன் சிம்ம ராசியில் இருக்கும் போது எப்படி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிரகணம் முதல்ல நடந்ததோ அதுபோல் சிம்மத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பூரம் நட்சத்திரத்தில் இந்த சந்திர கிரகணமானது நடைபெற இருக்கு. ராகு கேதுவுடைய சூழ்ச்சியால் இந்த கிரகணமானது நடைபெற இருக்கு. இந்திய நேரப்படி மாலையில் சந்திரன் உதயமாகக்கூடிய நேரத்தில் இந்த கிரகணம் ஏற்படுறதுனால இந்தியாவில் பெரும்பான்மையான பகுதிகளில் பகுதி நேரமாகவும் சிறுபான்மையான பகுதிகளில் முழு நேரமாகவும் தெரிவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இதனுடைய சூத காலமானது தற்போது ஏற்படுது. அதனால தான் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இந்த கிரகணத்துடைய பாதிப்புகளால் பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்படுது. அதில் மிதுனம் ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். மிதுனம் ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கான பலனை தெரிஞ்சு பலன் பெறுங்க. மிதுனம் ராசி அன்பர்களே, எவருடைய சிபாரிசும் இன்றி உங்கள் தனித்திறமையால் முன்னேறி கொண்டிருப்பவர்கள் நீங்கள். எந்த பிரச்சனை வந்தாலும் நேருக்கு நேர் நின்று சமாளிப்பீங்க. இந்த ஒரு இயற்கை குணத்தை கொண்ட உங்கள் ராசியை பிறந்தவர்களுக்கு சிறப்பு பலன்களாக இந்த சந்திர கிரகணத்திலிருந்து இதெல்லாம் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. அதில் ஃபஸ்ட்டு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்கு வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களாக இருந்தீங்கன்னா வேறு இடத்துல இடமாற்றம் உண்டாகலாம். ஸோ அந்த மாதிரி இடமாற்றம் உண்டாகும்போது பெண்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்குங்க. ஆண்கள் அதை ஈஸியாக அக்செப்ட் பண்ணிட்டு போயிடுவீங்க. பெண்கள் அதை அக்செப்ட் பண்ணாமல் நம்ம வேலையை விட்டுறலாம் அப்படின்ட்டு நினைப்பீங்க. ஸோ அந்த எண்ணத்தில் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்க அந்த எண்ணத்தை கைவிட்டுட்டு உங்களுக்கு வேறு இடத்துல இடமாற்றம் உண்டாகும் போது அதை அக்செப்ட் பண்ணிக்குங்க. அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு பணவரவு ஏற்படும். இது உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த மாற்றம் வரும் என்பது கிரகணத்தினால் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகள் சுயதொழில் செய்யக்கூடிய ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் உங்கள் கைவினை பொருட்கள் மற்றும் தையல் கலையில் ஈடுபடுவது இந்த கிரகணத்தில் நிறைய நீங்கள் பண்ணுங்க. ஏன்னா அதிக ஆர்டர்கள் கிடைக்கும், அதனால் நல்ல லாபமும் கிடைக்கும். அதிக ஆர்டர்கள் கிடைத்து நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுனால இந்த டைமை வியாபாரத்தில் நல்லா யூஸ் பண்ணிக்கணும் என்பது உங்கள் ராசிக்கு வலுவாக சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய தலைவன் தலைவிகளுக்கு கிரகணத்தினால நிறைய மாற்றம் ஏற்படும். கணவர் வழி உறவினர்களால் வந்த தொல்லைகள் இனி அகலோ.
மனைவி வழியாக வந்த தொல்லைகளும் அகலும். ஸோ இந்த மாதிரி தொல்லைகள் அகண்டு நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு சூட்சமமாக நாட்கள் இனி இருக்க போகுது. அப்புறம் கலைஞர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. கலைஞர்கள் பொறுத்த வரைக்கும் படத்திற்கான முன்பணமானது இந்த கிரகணத்தினால உங்களுக்கு கிடைக்க போகுது. அதோடு நீங்கள் எதிர்பார்த்த நிறைய உங்களுக்கு சம்பளமானது கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்த வண்ணம் சம்பளம் கிடைக்கிறதுனால அந்த சம்பளத்தை நல்லா யூஸ் பண்ணி கலைத்துறையில் இருக்கிறவங்க முன்னேற முயற்சி பண்ணுங்க. இந்த கிரகணத்தினால அதிர்ஷ்ட வாய்ப்பை எதையும் மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையுமே பயன்படுத்திக்குங்க. அப்புறம் மாணவ மாணவிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. மாணவ மாணவிகள் பொறுத்த வரைக்கும் வகுப்பில் அமைதி காப்பது மிக நன்று. எல்லாத்துக்கும் மேலே உடல்நலம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சீராக இருக்கும். அதனால் உடல்நலத்துக்காக நல்ல ஒரு முயற்சி நீங்கள் இன்னும் பண்ணலாம். ஸோ உங்கள் தேக ஆரோக்கியத்தை வளர்த்துவதற்கு என்னெல்லாம் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணுங்கள். ஸோ கிரகணத்தினால இந்த மாதிரியான பலன்கள் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்ட பலன்களுக்கு ஏற்ப நடந்து பலன் பெறுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சந்திர பகவானால தான் இந்த சந்திர கிரகணமே ஏற்படுது. அப்போ சந்திர பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கள் சில பரிகாரங்களை ஆன்மீக ரீதியாக செய்யணும். அந்த பரிகாரங்கள் என்ன, அதை எப்படி செய்யணும், அதை செய்கிறதுனால எப்படி தோஷங்கள் நீங்கும் அப்படிங்கிறத இப்போ நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதை இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு தெரிஞ்சு பயன் பெறுங்க. ஜாதகத்தில் சந்திர பகவானால் ஏற்பட தோஷங்கள் நீங்கள் சிறந்த பரிகாரங்களாக இது விளங்குது. இந்த பரிகாரங்களை கிரகணத்தின் போது முறையாக செய்தால் நிச்சயம் நல்ல பலனை நீங்கள் காணலாம். சரி வாங்க என்னங்கிறத பார்க்கலாம். சந்திர பகவானுக்குரிய சிறந்த பரிகார தலமாக தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திங்களூர் சந்திரன் கோவில் இருக்குது. ஏதேனும் இந்த கிரகணம் முடிஞ்ச ஒரு நாளில் கரெக்டாக திங்கட்கிழமை வரக்கூடிய நாளாக பார்த்து காலையில் 9 மணிக்குள்ளாக திங்களூர் சந்திர பகவான் கோவிலுக்கு சென்று சந்திர பகவானுக்கு அபிஷேகம் மற்றும் அர்ச்சனை செய்து வெள்ளை நிற வஸ்திரம் சாத்தி வழிபாடு செய்யுங்க. அதனால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிரகணத்தினால சந்திர பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கி நன்மை உண்டாகும். இந்த பரிகாரத்தை செய்கிறதுனால 6 மாதத்திற்கு இது சிறப்பாக இருக்கும். திங்களூர் சந்திர பகவான் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்ய முடியாதவங்க நீங்கள் என்ன பண்ணலான்னா, கிரகணம் முடிஞ்ச கையோடு பக்கத்தில் இருக்கக்கூடிய நவக்கிரக கோவில் சன்னிதானத்துக்கு போய் அங்கு சந்திரனுக்கு மல்லிகை பூவை சாத்தி நிறமி சேர்க்கப்படாத கேசரி அல்லது தயிர் சாத நைவேத்தியம் செய்து சந்திரனுடைய காயத்ரி மந்திரத்தை 108 அல்லது 1008 முறை வர துதித்து வழிபாடு செய்யணும். இதனால் சந்திர பகவான் அப்புறம் கிரகணத்தினால தோஷங்கள்லாம் நீங்கி அருள் உங்களுக்கு கிடைத்து வாழ்வில் மங்களமான பலன்கள் அதிகம் உண்டாகும். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த 2 பரிகாரங்களையுமே செய்ய முடியாது அப்படிங்கிறவங்க கிரகணம் முடிஞ்ச கையோட பக்கத்தில் சிவன் பெருமான் கோவில் இருந்தால் அங்கே போய் சிவபெருமான் அபிஷேகத்துக்கு தரமான பசும்பாலை வாங்கி தானமாக கொடுக்கலாம். அப்புறம் கிரகணம் முடிஞ்ச இந்த டைமில் தினமும் காலையில் எழுந்து பெற்ற தாயிடம் காலை தொட்டு ஆசீர்வாதம் வாங்குவது சந்திரனுடைய அருளை உங்களுக்கு தரும். இதோடு ஒரு இது என்னன்னா, வெள்ளியில் சந்திரகந்தக்கால் பதித்த மோதிரத்தை எப்போதுமே உங்கள் வலது கை மோதிர விரலில் அணிந்து கொள்வது சிறப்பு. வெள்ளியில் சந்திர காந்தத்தால் ஆன மோதிரத்தை சொல்கிறேன். உங்கள் சக்திக்கேற்ப நீங்கள் மனநலம் குன்றியவர்கள் ஏழைகளுக்கு தயிர் சாதம் நீர்மோர் போன்றவற்றை தானமாக வழங்குறது ரொம்ப 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 நல்லது. இப்போ வேற கோடைக்காலம் வேற ஆரம்பிச்சிருச்சா, அதனால் மக்கள் குடிப்பதற்கு தண்ணீர் பந்தல் அமைப்பது, சாலையில் திரிக்கக்கூடிய விலங்குகளுக்கு தாகம் தணிப்பதற்கு வீட்டுக்கு வெளியே தண்ணீர் தொட்டியில் நீர் ஊற்றி வைப்பது, இந்த மாதிரி நீங்கள் நிறைய விஷயம் பண்ணலாம். இதனால் கிரகதோஷமும் நீங்கும், சந்திர பகவானுடைய அருளையும் பெற முடியும். ஸோ சந்திர பகவானுடைய அருளை பெறுவதற்காக இந்த மாதிரியான சில விஷயங்களை நீங்கள் தாராளமாக செய்யலாம். இது நீங்கள் செய்யும்போது நம்பிக்கையோடு செய்யணும், அதுதான் ரொம்ப முக்கியம். நம்பிக்கை இல்லாமல் செய்தீங்கன்னா கண்டிப்பாக பரிகாரம் பலிக்காது. எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது தான். ஸோ இந்த தாள்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் மிதுன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.